இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்காக மறுமையான நமக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடி துஆ கேட்கக்கூடியவங்க. இதெல்லாம் மையமா வச்சுதான் ஒரு 7 விஷயத்தை முஸ்லிம்கள் பின்பற்றினால் நபியுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும். அன்பானவர்களே, அது முதல் செய்தி. நபிகள் நாயகத்தை நெருங்குவதற்கு முதல் விஷயம் சுன்னத்துக்களை பின்பற்றி நடக்க வேண்டும். முதல் விஷயம் இதுதான், ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும். பெருமானார் எந்த சுன்னத்துக்கள் எல்லாம் ஆண்களுக்கு சொன்னார்களோ அந்த சுன்னத்துக்களை கடைபிடிப்பது. வருடாவருடம் ரபீல் அவர்கள் வருகிறது, மீனாத் பயான்கள் நடத்தப்படுகிறது. ஆண்களிடத்தில் எந்த சுன்னத்துக்கள் நிரந்தரமாக வந்திருக்குது? மேலோட்டமா சொல்ற தாடி, மேலோட்டமா பேசப்படுகிற வெண்மையான ஆடை, மேலோட்டமாக பார்க்கப்படுகிற நறுமண அத்தர், மேலோட்டமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய கண்களுக்கு போடக்கூடிய சுருமா, மேலோட்டமாக இருக்கக்கூடிய எளிமையான வாழ்க்கை, எத்தனையோ விஷயங்கள் பெருமானார் இந்த உலகில வாழ்ந்திருக்கிறார்கள். அது அத்தனையும் சுன்னத்துக்கள் தான். சுன்னத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தால் நபியுடைய நெருக்கம் கிடைக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அதே ஸலவாத்துக்களை ஓதி பெருமானாருடைய கண்ணறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது ஓதுறது சரி, அது எப்படி அனுப்பி வைக்க முடியும்? ஓதுன ஸலவாத்துக்களை, யா அல்லாஹ் இந்த ஸலவாத்துக்களை நான் உனக்காக உன் ஹபீபுக்காக ஓதுகிறேன், எனவே இந்த ஸலவாத்தை என் ஹபீபுக்கு எத்தி வை என்று சொல்லணும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, பெருமானாரை நெருங்குவதற்கு நல்ல அஹ்லாக், நல்ல குணங்களை நாம் உருவாக்குங்கள். எவ்வளவு நாள் வாழ போறது தெரியாது. வாழ்ற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கணும், நல்ல பரிசுத்த வெண்மையான வாழ்க்கையா இருக்கணும். பால் நிறம் எப்படி வெண்மையா இருக்கு, அது போல நம்முடைய எண்ணங்கள் வெண்மையா இருக்கணும். நம்ம குணங்கள் அழகாக்கிக்கணும்.